வைகை நதி தென்மதுரை வைகை நதி. வேல்மையில அண்ணாச்சி. வாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி ஒரு நிமிஷம் இந்த போன்ல இருக்கிற வீடியோவை பாருங்களேன். என்ன இருக்கு கொஞ்சம் பாருங்க அண்ணாச்சி. கம கம மனம் மனம் மஷ்ரூம் பிரியாணி குட்டி பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். இத கொடுத்து இன்னைக்கு குட்டி பிள்ளைய நம்ம வேலைக்கு கொண்டு வந்துட வேண்டியதான். வரட்டும், வாசத்தை பிடிச்சுக்கிட்டே இந்த குழந்தை பிள்ளை வரதான்னு பாப்போம். ஸ்பேனர் நீ என்ன சமைக்கிற? வந்துருச்சு. ஏதோ நான்வெஜ் ஸ்மெல் எல்லாம் வருது. அதுவும் நம்ம வீட்ல. நான்வெஜ் இல்ல குழந்தை, மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணியா செஞ்சிருக்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆனா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் 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 கொடுக்க மாட்டேன்? வாவ், என்ன கலரு, என்ன பிரசன்டேஷன். ஸ்பேனர் நிஜமாவே இது நீதான் செஞ்சியா இல்லனா ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தியா? நானே தான் செஞ்சேன். பாரு, குக்கர்ல கூட இருக்கு. சரி, அப்படின்னா ஒரு பிளேட்ல வச்சு எனக்கு எடுத்து கொடு. இந்த பிளேட்ல தான் வச்சு ரெடியா வச்சிருக்கேன். ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன் ஃபோன் பண்ணி. சரி சொல்லு, நானும் சொல்றேன். நீ என்ன சொல்லுவ? மாமா மாமா. மாமாவா? யாரு, எங்க அண்ணனையா? காரியம் ஆகணும்னா நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நீ காரியக்காரி தானே, எனக்கு தெரியும். சரி சொல்லு, என்ன சொல்லுவ? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல? நிஜமாவே நான் ஒண்ணுமே பண்ணல. நல்ல பிள்ளையா இன்னைக்கு நான் வீட்லயே தான் இருக்கேன். வீட்லயே தான் இருக்க. காலையில சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சியே. ஆமா, உன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டு கடைசியில போட்டு கொடுத்த. அந்த டீ குடிச்ச டம்ளர் எங்க? டீ குடிச்ச டம்ளர் அது நான் குடிச்ச இடத்துல போய் பாரு, இருக்கும். அதுதான் எங்க நின்னு குடிச்ச? நான் எங்க நின்னு குடிச்சேன்? டீ குடிச்சா டம்ளரை கொண்டு வந்து சிங்க்ல போடணும்னு சொல்லியிருக்கேன்ல. யார்கிட்ட என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் சொல்றேன்னு சொல்லிதான் நான் காலையில தூங்கி எந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுக்கு வண்டி எடுத்துட்டு எங்க அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அப்படின்னா சாப்பிடுறதுக்கு அங்கேயே போக வேண்டியதானே? அதுக்கு மட்டும் எதுக்கு என்கிட்ட கேக்குற? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போகணும் தானே? ஆமா. சரி, இப்ப அந்த பேச்செல்லாம் வேண்டாம். டீ குடிச்ச டம்ளரை எடுத்துட்டு வா. அப்படி எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டேன்னா இந்த பிரியாணி உனக்கு தான். இவ்வளவு தானே? இந்தா போய் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. சி, ஒரு பிரியாணிக்காக எம்கே நீ இவ்வளவு கேவலமா இறங்கி போகணுமாடா? ஆனாலும் பிரியாணி முக்கியம்டா. இங்கதானே நின்று டீ குடிச்சேன். காணோம் டம்ளர. என்ன டம்ளர் எங்க? இல்ல, இங்கதான் போன் பேசிக்கிட்டே அப்படியே டீ குடிச்சுக்கிட்டே அப்படியே அப்படியே இந்த அங்க போனேன். இரு அங்கதான் இருக்கும், எடுத்துட்டு வரேன். போ. ச்சே, இந்த ஸ்பேனர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அவமானமா இருக்கு. இங்கதானே உட்காந்து குடிச்சேன். அப்படின்னா இருக்கா? காணோம். ஆமாமா, இங்க உட்காந்து போன் பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்படியே. ஆமா, இந்த அங்க போனேன். டைனிங் டேபிள ஸ்பேனர் தொடச்சு வச்சிருந்தது. அந்த ஈரத்துல கோலம் போட்டுக்கிட்டே குடிச்ச ஞாபகம் இருக்கு. அப்ப அங்கதான் வச்சிருப்பேன். இங்கேயும் இல்ல. இங்க நின்னுதானே அந்த தண்ணியை தொட்டு தொட்டு கோலம் போட்டேன் டேபிள்ல. அப்புறம் எங்க போனேன்? என்ன இங்கே இல்ல? ஞாபகம் வந்துருச்சு. கடைசியா என் பெட்ரூமுக்கு வந்து உட்காந்துதான் டீயை குடிச்சு முடிச்சேன். இங்கதான். இங்கே இல்ல. இருக்கா? எடுத்துக்கொடு. இங்கே இல்ல ஸ்பேனரு. ஆனா நான் இங்க உட்காந்துதான் குடிச்சேன். ஒரு டம்ளர் டீயை குடிக்கிறதுக்கு வீடு முழுக்க சுத்தி சுத்தி வந்திருக்க. ஒரு இடத்துல நின்னு குடிக்க தெரியாதா உனக்கு? சரி, இப்ப என்ன? அந்த ஒரு டம்ளர் தான் வீட்ல இருக்கா? வேற டம்ளரே இல்லையா? நீ டீ குடிச்ச டம்ளரை எடுத்து இப்ப என் கையில கொண்டு வந்து குடுக்குற. அப்படி குடுத்தாதான் உனக்கு பிரியாணி, அடுத்த வேலைக்கு டீ. இங்க ஸ்பேனரு. ஆனாலும் ஒரு பச்சை பிள்ளைய கொடுமைப்படுத்துறதுக்கும் ஒரு அளவு இருக்கு தெரியுமா? அப்படியா? அப்படின்னா அந்த அளவு என்னன்னு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு வந்து அளந்து காட்டு. நீ இப்படி எல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வை. போன் போடு, பேசுவோம். திட்டுவாரு, ஒரு இடத்துல நின்று டீ குடிக்க மாட்டியா அப்படின்னு. அப்ப டம்ளரை தேடு. இங்கதான் கடைசியா நின்று டீ குடிச்ச ஞாபகம் இருக்கு. ச்சே, எங்க அக்கா எல்லாம் நான் எங்க போய் டீ குடிச்சாலும் கரெக்டா அந்த டம்ளரை தேடி கண்டுபிடிச்சு கழுவி வச்சிருவா. அடுத்த வேலைக்கு கரெக்டா டீயை கொண்டு வந்து நான் எங்க இருந்தாலும் நீட்டுவா. அதுதான் எங்க மைனி உன்னை அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. அதான் நீ இப்படி அடங்காம திரியுற. ஆனாலும் ஒரு எவர்சில்வர் டம்ளருக்கு இவ்வளவு பேச்சு பேசாத என்ன?
ஆமா, இப்படியே நீ ஒவ்வொரு டம்ளரா கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலயா வச்சேன்னு வை, 2 நாளைக்கு 6 டம்ளர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாளைக்கு டீ குடிக்கிறதுக்கு 1 டம்ளர் கூட இருக்காது வீட்ல. நாங்க தான் பெரிய கடையே வச்சிருக்கோம், அங்க எக்கச்சக்கமா இருக்கு டம்ளர். வேணும்னா சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அடி ராஸ்கல், காலையில குடிச்சிட்டு வச்ச டம்ளர் எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியல, இவர் கடையில இருந்து எடுத்துட்டு வர போறாராம். ஒழுங்கா தேடி கண்டுபிடிச்சு கொடு. அநியாயத்துக்கு ஒரு அப்பாவி பையனை டார்ச்சர் பண்ற, இதெல்லாம் நல்லல சொல்லிட்டேன். இப்ப பிரியாணியும் அடுத்த வேலைக்கு டீயும் வேணும்னா இந்த தேடுறேன், எங்க வச்சு தொலைஞ்சேன். சே, இனிமேலாம் ஒரு இடத்துல நின்று டீயை குடிக்கணும். அப்படி ஒரு ரெசல்யூஷன் எடு. ச்சே, அவன் என்னமா ரெசல்யூஷன் எடுக்கிறான், நமக்கும் தான் வந்து வாய்க்குது பாரு. எங்கேயாவது இருக்கா? அவ்வளவுதான், அப்படியே தேடிக்கிட்டே தெருவுக்கு போயிரு. எங்க ஆத்தா ரூமுக்கு போனேன். போ போ, ஆத்தா ரூமுக்கு, ஐயா ரூமுக்கு, இன்னும் பக்கத்துல பெரியம்மா வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும் போ. இல்ல எங்க ஆத்தா ரூமுக்கு தான் கடைசியா போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவகிட்ட பேசிக்கிட்டே தான் நான் டீ குடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். தோய், என்ன ஆத்தாலையும் காணும், டம்ளரையும் காணும். இங்கே தானே வச்சோம், இங்க வைக்கலையா? வீடு முழுக்க தேடியாச்சு, இன்னும் தேடுறதுக்கு ஒரு இடம் பாக்கி இல்ல. எங்க அண்ணன் பெட்ரூம் இருக்கு, அங்க போன காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். அங்கெல்லாம் நானே போக மாட்டேன், அங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது போக அந்த வீட்டுல இன்னும் 3 பெட்ரூம் இருக்கு. அந்த ரூம் எல்லாம் பூட்டி சாவி தொங்குது. அப்ப அங்கேயும் போயிருக்க மாட்டேன். என்ன பட்டவா ராஸ்கல், ஒரு 1/2 டம்ளர் டீயை குடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுத்திக்கிட்டு தெரியற நீ? இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசினேன்னா எங்க அக்காட்ட போன் போட்டு சொல்லிடுறேன் பாத்துக்கோ. கூப்பிடு, அவங்களுக்கு நான் 4 கூடு கொடுக்குறேன். அப்படியே உங்க அண்ணனுக்கும் போன போடு, அவருக்கும் 4 கூடு கொடுக்குறேன். 2 பேரையும் நிக்க வச்சு கேக்குறேன், என்னன்னு பிள்ளைய லட்சணமா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல வேண்டாம், போன் பண்ணாத அண்ணனுக்கு. இனிமேல் நான் ஒரு இடத்துல நின்று டீ குடிக்கிறேன். நிஜமா? நிஜமா. அப்ப டீ கொடுத்தா எங்க நின்னு குடிப்ப? அந்த டைனிங் டேபிள்லயே குடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு போறேன். இல்லைன்னா சிங்க்ல கூட கொண்டு வந்து போடுறேன். கரெக்டா அப்படி செய்வியா? செய்வேன், நீ அண்ணன்கிட்ட சொல்லி கொடுக்காத. சரி சரிண்ணா, அப்ப பிரியாணி கொடு. சரி வா. ஆனாலும் நீ என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துற தெரியுமா? இதுவே எங்க அக்காவா இருக்கணும், என்னைய கொஞ்சி வளர்ப்பா. அதனாலதான் நீ இப்படி அடங்காம தெரியுற. எது நானா? உன்னைய விடவா? ஆமா. சரி, இப்போ டம்ளர் எங்க வச்சேன்னு தெரியலையே. அது அந்த டம்ளர் மொட்டை மாடியில இருந்தது. அங்கேயா இருந்தது? அங்க எப்படி போனது? எப்படி போயிருக்கோம்? கால் முளைச்சு நடந்து போயிருக்கோம். ஆமா, நான் தான் மொட்டை மாடிக்கு போனேன். நீ தான் போயிருப்ப, வேற டம்ளர்லாம் தனியா நடந்து போகாது. ஒரு டீயை குடிக்கிறதுக்கு வீடு பூரா சுத்தி சுத்தி வந்திருக்க. சரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. பொம்பளை ஹிட்லர். ஆமா, நான் பொம்பளை ஹிட்லர், நீ ஆம்பளை ஹிட்லர். எம்கே சார், மலரக்கா. யார் அது? ஸ்பேனர். இது வெண்ணிலா வாய்ஸ் மாதிரி இருக்கு. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அவ எதுக்கு இப்ப இங்க வர போறா? வா போய் பாப்போம். இது சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி தெரியுது. ஆமா அண்ணாச்சி, அதான். இது என்ன ஃபுட்டேஜ்? எங்க வீட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அண்ணாச்சி. அதை எதுக்கு அண்ணாச்சி என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறீங்க? அண்ணாச்சி கோவப்படாதீங்க, நீங்க கோவப்படுறதுக்கு இன்னும் விஷயம் நிறைய இருக்கு. சிசிடிவி கேமரா எங்களோடது தான், ஆனா அதுல தெரியுற ஃபுட்டேஜ் வீடியோ உங்க வீட்டோடது. பாருங்க. ஆமா, எங்க வீடு. யாரு இது? யாரு எங்க வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிக்கிறது? அது யாரு என்னன்னு உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க கிட்ட கேளுங்க. என்ன அண்ணாச்சி பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? யாருகிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? அண்ணாச்சி என்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க வீட்டு பொம்பளை ஆளுங்க கிட்ட கேளுங்க இது யாருன்னு. என்ன நடக்குதுங்க பார்வதி? என்னங்க, அடுப்புல குக்கர் வச்சிருந்தேன், இறக்கி வச்சுட்டு வரதுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கல்லங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீ பண்ணி கழிச்சது போதும். இங்க வா, இந்த போனை பாரு. நீங்களும் வாங்க. இந்த போன்ல இருக்கிறது யாரு? போன்லயா? என்னது? பாருங்கம்மா, பாருங்க. இது எங்க வீட்டு கேட்டு, எங்க வீட்டு காம்பவுண்ட் மாதிரி தெரியுது. உங்க வீட்டோட இதம்மா. இந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு உங்க வீட்டு மாடி பால்கனி வழியா ஏறி போறது யாருன்னு பாருங்க. என்ன யாரு? இது இது இந்த அந்த தம்பி. அமலா, கமலா. என்னதே? இந்த போன்ல இருக்கிறத பாருங்க. இது 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 அந்த மலர் பிள்ளையோட குழந்தை தானே? என்னது? என்னது? அந்த பையனே தான். கல்யாணத்துல நான் தான் பார்த்தனே. ஆச்சியம்மா, உங்க வீட்டு மாப்பிள்ளையோட
என்னோட தம்பி எங்க வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு பால்கனி வழியா மாடிக்கெல்லாம் போற மாதிரி இருக்கு இந்த போட்டோ வீடியோல. ஐயோ, மாடியில தான் என் பிள்ளை வெண்ணிலாவோட ரூம் இருக்கு. அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தன் வந்து போறது கூட தெரியாம வீட்டுக்குள்ள நீங்க இத்தனை பொம்பளை ஆளுங்க இருந்திருக்கீங்க. உங்களை நம்பி ஒரு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு நாங்க வெளியே வேலைக்கு போயிருக்கோம். அண்ணாச்சி கோவப்படாதீங்க. இது ஒரு தடவை இல்ல 2-3 தடவை பதிவாயிருக்கு. 2-3 தடவையா? அப்படின்னா ரெகுலரா வந்து போயிட்டு இருந்திருக்கான். அண்ணாச்சி எங்க வீட்டு வாசல்ல யாரோ வண்டியை நிப்பாட்டிட்டு போயிருந்திருக்காங்க போல. அது தொலைஞ்சு போச்சான். அதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க எங்க வீட்டுக்கு வந்து உங்க சிசிடிவி கேமராவை நாங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சரின்னு எடுத்து காமிச்சேன். அதுல பார்த்ததுல யாரோ ஒருத்தன் வந்து அந்த வண்டியை தூக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சது. சரி அது யாரு, இந்த பக்கம் அடிக்கடி வர்றவனா போறவனான்னு பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் காமிங்கன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்ததுலதான் இந்த வீடியோ வந்தது. என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்ன எனக்கு தெரியலங்க. ஆனா அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நல்லவன் என்னத்துக்கு சோறேறி குதிக்கிறான்? டேய் வண்டி எடுங்கடா. இன்னைக்கு அவன எம்கே சார், மலரக்கா வாப்ல. நீ முதல்ல கூப்பிடுற சத்தமே எங்களுக்கு கேட்டுச்சு. உன் குரலை வச்சே நீ தான் கண்டுபிடிச்சிட்டோம். அம்மா நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க. இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிதான்க்கா வந்துட்டேன். என்ன பிள்ளை சொல்ற? அப்படின்னா அதை நீ உங்க வீட்ல சொல்லணும். எங்க வீட்ல நான் சொன்ன கேட்க மாட்டாங்கக்கா, அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு தான். எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? மறுபடியும் எனக்கு பல்பு கொடுக்கறதுக்கா? இல்லக்கா, இந்த தடவை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அன்னைக்கு அப்படி பண்ணுன? அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி தெரியலக்கா, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அதான். எப்படி தெரிஞ்சது? நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து சொல்லி பிரச்சனை பண்ணதுனால தானே? இல்லக்கா, நீங்க சொன்னதுனால நம்பல. அதுக்கு முன்னாடியே எம்கே சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார்ல, அவர் சொன்னதுனால தான் நம்பினேன். ஏய், இப்ப யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்த? உங்ககிட்ட தான்க்கா. ஓஹோ, நான் சொல்றத நம்ப மாட்டேன், இவன் சொல்றத தான் நம்புவேன். ஆனா ஹெல்ப் மட்டும் நான் உனக்கு பண்ணணுமோ? நீங்க தான்க்கா அதுக்கெல்லாம் சரியான ஆளு. நல்ல சண்டை போடுவீங்க. செம்ம பல்பு உனக்கு ஸ்பேனரு. இந்த தடவை நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன்க்கா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. உங்களுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பேன். நீ எனக்கு சப்போர்ட் கொடுப்ப? ஆமாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாலும் வருவேன். ஏன் இந்த திடீர் ஞானோதயம்? அதான் எம்கே சார் சொல்லிட்டார்ல, எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள நல்லவர் இல்லைன்னு, ஏதோ ஏமாத்த பாக்குறாங்கன்னு. அதனாலதான். அப்படிப்பட்டவங்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயாவோட பவரை பத்தியா? அப்ப நீ பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறியா? எனக்கு ஒரு வேலை இல்ல. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதை விட உனக்கு என்ன வெட்டி முறிக்கிற வேலை? பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேல, அது அப்புறம் யார் சாப்பிட்டு கொடுக்கறது உனக்கு? நீ எல்லாம் நல்லா வருவேன்னு யார் சொன்னது? நல்லா வந்துட்ட. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தான் ஸ்பேனரு. இரு, ஒரு நீ தனியா கவனிச்சுக்கிறேன். ஏய் இந்தாப்ல வெண்ணிலா, இப்ப நீங்க வந்தது உங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் தெரியுமா? நான் வரும்போது தெரியாதுக்கா, ஆனா இப்ப தெரிஞ்சிருக்கும். எப்படியும் எங்க அண்ணனுங்க 2 பேரும் இங்க வந்து சண்டை போடுவாங்க. ரெடியா இருந்துக்கோங்க. எது, நான் ரெடியா இருந்துக்கிடணுமா? ஆமாக்கா, சண்டை போடுறதுக்கு. உங்க அண்ணனுக்கு கூட ஃபோன் பண்ணி வர சொல்லனாலும் சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் நான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். ஃபுல் சப்போர்ட்டும் கொடுப்பேன். சரி, இவகிட்ட பேசிட்டு இரு. நான் எங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போடுறேன். ஃபோனை நீ 2வது போடு, முதல்ல எனக்கு பிரியாணியை போடு. ஏக்கா, உங்க வீட்ல இப்ப பிரியாணியா? ஏக்கா, அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் கொடுங்கக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் சாப்பிடல. வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கமேன்னு கொஞ்சமாவது பயம் இருக்காப்ல உனக்கு? பிரியாணி கேட்டுட்டு இருக்க. ஏக்கா, எனக்கு எதுக்குக்கா பயம்? நான் வந்திருக்கிறது உங்ககிட்ட. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஏரியாவில் நீங்க எத்தனை சம்பவம் பண்ணியிருக்கீங்க. ஆமா, என்ன ஊர்ல ஒருத்தன் விடாம சண்டைக்கு போயிட்டு இதுல பெருமை வேற. என்னால பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் கொழுந்து. அதெல்லாம் உனக்கு தெரியாது. எனக்கு தெரிய வேண்டாம், பிரியாணி எடுத்து வை. ஆமாக்கா, வாங்க சாப்பிடுவோம். எங்க வீட்ல இருந்து ஆளுங்க வர்றதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு முடிச்சாதான் உண்டு. ஆமாக்கா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம சாப்பிட முடியாது. எப்படியும் பெரிய சண்டை ஆயிரும். சரி வாங்க சாப்பிடுவோம். எம்கே சார், மலரக்கா, நீங்கள் வாங்க உட்காருங்க, சாப்பிடுவோம்.
நீ முதல்ல சாப்பிடுப்ல, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் நான் ஒருத்தன் இருக்கேன்ல, எனக்கு முதல்ல கொடு. நீ இங்கேயே உட்கார்றியா? அவ தான் சொல்ல சொல்ல கேட்காம இங்கேயே உட்காந்துட்டா. நீ எனக்கு ஒரு பிளேட்ல வச்சு கொடு ஸ்பேனரு, நான் அங்க டைனிங் டேபிள்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி சாப்பிட்டுக்கிறியா? இருத்தாரேன். இந்த பிள்ளைக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கான்னு பாரேன். அதுதான் நான் இருக்கிறதுனால எந்த பயமும் இல்லைன்னு சொன்னால. யாம் இருக்க பயமேன், இந்த மலர் இருக்க பயமேன். ஆமாக்கா, நீ சாப்பிடு சாப்பிடு. பிரியாணி நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கா? இன்னைக்கு தான் முதல் தடவையா செஞ்சிருக்கேன், சாப்பிடு. ஏய் வீட்ல யாரு? வெளிய வாங்க. போச்சு, வந்துட்டாங்க. எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் சத்தம் தான் இது. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. ஏய் மலரு வெளியே வா, எங்க வீட்டு பிள்ளைய வெளியே அனுப்பு எங்க கூட. இந்த இருக்கல்ல. ஏய் நிலா. ஏய் மலரு, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் இப்ப ஒண்ணுமே பண்ணல. உங்க வீட்டு பொண்ணு தான் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உதவி கேட்டு என்கிட்ட வந்திருக்கா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிடுவோம். ஏய் நிலா வா. என்ன? இந்த மலர் பின்னாடி நிக்கிற பையனை பாருங்க. இது அன்னைக்கு காலேஜுக்கு ஒரு நாள் சாயங்காலம் நம்ம தங்கச்சிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க போனோமே, அப்போ பாப்பா இவரை சாருன்னு தானே சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தினான். ஆமாண்ணே, ஆனா அவர் எப்படி இங்க? ஏ மலரு, உன் பின்னாடி நிக்கிறது யாரு? என் குழந்தைனாரு. கொழுந்தனாரா? தம்பி, மலர் வீட்டுக்காரரோட தம்பி காலேஜ்ல கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதா தானே சொன்னாங்க. ஆமாண்ணே, ஆனா அன்னைக்கு நம்ம தங்கச்சி இந்த பையனை எங்க சாருன்னு தானே சொன்னா. இந்த பையன் கூட மார்க் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். பொய் பொய் அப்படின்னா அன்னைக்குல இருந்து. டேய் யாரா நீ? நான் யாரா? நான் தான் அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் காலேஜ்ல. இரு என்னைக்குன்னு கரெக்டா சொல்றேன். ஆமா, உங்க அக்காவுக்கு பூ வைக்கிறதுக்கு கோபால வீட்டுல இருந்து வந்தாங்கல்ல, அன்னைக்குதான் சாயங்காலம் காலேஜ்ல வச்சு உன்னை பார்த்தேன். அப்போ போது நீ என்ன சொன்ன? வாத்தியாருன்னு தானே சொன்ன. அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள முன்னாடியே பழக்கம் இருக்கு. எங்களை நல்லா ஏமாத்தி இருக்க என்ன பாப்பா? குட்டி பிள்ளை, இந்த விஷயத்தெல்லாம் ஏன்டா என்கிட்ட முதல்ல சொல்லல? அப்படின்னா அன்னைக்கு காலேஜ்ல இருந்து போய் வைக்கிறதுக்கு தானே பைக்ல கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். அன்னைக்குதான் இவங்க உன்னைய பார்த்தாங்களா? ஆமா. ஏய் மலரு, இப்ப புரிஞ்சு போச்சு எங்களுக்கு. நீ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் பண்ணிருக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்படின்னு நல்லா போய் சொல்லி அவங்க மேல பழிய சுமத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான் உன்னோட பிளான். எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்கல்ல, அதனால. ஆனா நீங்க பாத்துக்கிற மாப்பிள்ளைய பத்தியும் அவங்க அப்பாவை பத்தியும் நாங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் நாங்க நம்பணுமா? உங்க வீட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க நம்பிதான் ஆகணும். சார், அன்னைக்கு நானும் வெண்ணிலாவும் உங்ககிட்ட பொய் சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா மத்தபடி வேற எந்த தப்பும் நாங்க பண்ணல. அன்னைக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு போறதுக்காக தான் அப்படி பொய் சொன்னமே தவிர்த்து மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓ, உங்க வீட்டுக்கு வேற நீ கூட்டிட்டு வந்திருக்கியா இதுக்கு முன்னாடி? ஐயோ. ஏய் நிலா, இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க? இல்லண்ணே, அது ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுல விசேஷம்னு. இன்னும் வேற என்னெல்லாம் பாப்பா பண்ணி வச்சிருக்க? இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு நான் சொல்றேன். அப்பா நீங்க எதுக்குப்பா வந்தீங்க? நாங்களே இவளை இழுத்துட்டு வந்துருவோம்ல. நான் வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன்டா. அப்பா, தங்கச்சி நம்ம கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காப்பா. இந்த மலருக்கு பின்னாடி நிக்கிற பாத்தீங்களா ஒரு பையன், இவன் மலரோட குழந்தை. நம்ம கல்யாணத்துக்கு போகாததுனால நமக்கு ஒண்ணும் தெரியலப்பா. ஆனா காலேஜ்ல இந்த பையனை நாங்க முன்னாடியே பாத்துருக்கோம். அப்ப என்ன சொன்னா தெரியுமா? வாத்தியாருன்னு சொன்னான். ஆமாப்பா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள முன்னாடியே பழக்கம் இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, இவன் நிறைய தடவை நம்ம வீட்டு சோதரி குதிச்சு நம்ம பிள்ளை ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கான். குட்டி பிள்ளை, என்னடா என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீ போனியா வெண்ணிலா வீட்டுக்கு, வெண்ணிலா ரூமுக்கு? போனியா? குட்டி பிள்ளை சொல்லடா, போனியா? ஆமா போனேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நானும் வெண்ணிலாவும் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் எதுக்கு வந்தேன்னா, ஏண்டா டேய், என் வீட்டுக்குள்ள அதுவும் என் பொண்ணு இருக்கிற ரூம்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்துட்டு போயிருக்கேன்னா நீ என்ன காரியத்துக்காக வந்திருப்பேன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளாடா?
என்ன பிள்ளை வெண்ணிலா? சார் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் சொல்றத. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தப்பா எதுவுமே இல்ல. சத்தியமா நானும் வெண்ணிலாவும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த தப்பும் பண்ணல, வெண்ணிலாவும் எந்த தப்பும் பண்ணல. இதை என்ன நம்ப சொல்றியா? ஒண்ணு எடுறா அந்த அருவாளை. இந்தாங்கப்பா. ஏய் குட்டி பிள்ளை அங்க போடா. ஏய், யாரா வா. வரீங்க? ஏய் மைனி டேய் ஏய் டேய், நம்ம புள்ளைய இழுத்துட்டு வாங்கடா. இந்த புள்ளைய ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனை கவனிச்சுக்கிடுவோம். மைனி மைனி அக்கா மலர் அக்கா. ஏய் இந்தா எச்சு வா. நிலா எந்திரிச்சு வா. மலர் அக்கா மலர் அக்கா. நான் வர மாட்டேன் வர மாட்டேன். இழுத்துட்டு வாடா அவளை. மைனி 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 மலர் அக்கா மலர் அக்கா. மலர் அக்கா சாரிக்கா. மலர் அக்கா சாரிக்கா. நான் வர மாட்டேன் அண்ணே, நான் வர மாட்டேன். வா கழுத வா. உன்னை வீட்டுக்கு வந்து இருக்கு உனக்கு. வா. நான் வர மாட்டேன். எம்கே சார். வர்றே என்ன இப்ப? குட்டி பிள்ளை குட்டி பிள்ளை. மைனி மைனி உனக்கு ஒண்ணும் இல்ல. ஆத்தா ஐயா ஐயா, அண்ணன் வேற இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணன் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்?